మీకు ఒక చిన్న కథ. ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கம். அன்பான ஸ்ரீ சீரடி சாய்பாபா பொற்பாதங்களை நான் வணங்குகிறேன். ஸ்ரீ சீரடி சாய்பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் பொற்பாதங்களை நான் வணங்குகிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் மனதார வணங்கி வேண்டுகிறேன். நம்முடைய அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஸ்பீச் பேசும்பொழுது ஒவ்வொரு சின்ன கதையை சொல்வாங்க. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களை கூறிய சின்ன கதையை நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்க போகிறோம். குருவின் அருளால் நித்திய மகிமை உண்டாகும். பெரிய ஆச்சாரியாரான சங்கரருக்கு 4 தலைமை மாணவர்கள் இருந்தார்கள். ரோடகா, ஹஸ்தக மலகா, சுரேஸ்வரா மற்றும் பத்மபாதா. இவர்கள் பத்மபாதா குருவுக்கு சேவை செய்வதில் மட்டுமே நோக்கமாக இருந்தார். அவரால் பாடங்களில் கவனம் செலுத்த முடியவில்லை. அதனால் படிப்பில் பின்தங்கியே இருந்தார். மற்றவர்கள் இதை கண்டு கேலியும் கிண்டலும் ஏளனமும் செய்தார்கள். ஆனால் குருவின் மீது அவருக்கு ஆழ்ந்த மரியாதை. அதற்கு ஈடு கொடுத்து ஒரு நாள் தனது குருவின் ஆடைகளை அவர் துவைத்து கொண்டிருக்கும் போது ஆற்றின் நடுவில் உள்ள ஒரு பாறையில் அவர் துணிகளை காய வைத்துக் கொண்டு இருந்தார். ஆனால் அவர் அவற்றை மடித்து வைத்துக் கொண்டிருக்கும் போதே ஆறு சுழன்று வெள்ளம் வேகமாக உயர்ந்தது. மேலும் பாறையின் உச்சியில் கால் பிடிப்பு அரிதாக இருந்தது. இதனால் தாமதமாகி கொண்டிருந்தது. குருவுக்கு துவைத்த ஆடைகள் விரைவில் தேவைப்படும். அதனால் பத்மபாதா பொங்கி வரும் நீரின் மேல் நடக்க தீர்மானித்தார். தனது குருவின் ஆசீர்வாதம் தன்னை காப்பாற்றும் என்று அவர் நம்பினார். அவருடைய குருவின் ஆசீர்வாதம் இது செய்தது. அவர் பாதம் எங்கு பதிக்கின்றாரோ அங்கு உறுதியான தாமரை மலர் மலர்ந்திருந்தது. இதழ்கள் அவரை தாங்கியது. ஆனால் தாமரை பாத பத்மபாதா என்று அவரை அழைக்கப்பட்டார். குருவின் அருளால் அவர் எல்லா அறிவையும் தேர்ச்சியும் பெற்றார். பழங்கால ஞானத்தின் சிறப்பை விளக்கவும் பிரகாசிக்கவும் முடிந்தது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் இந்த சிறுகதையை கூறினார்கள். இந்த சிறுகதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.